ஓகே, நான் அடுத்த செட் ஆஃப் கொஷின்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். இதில் ஆஸ்க்டு நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தது வந்து செட்டு வந்து டோல்டாக மாறும். அது இல்லாமல் கன்ஜெக்ஷன் வந்து தட் யூஸ் பண்ணும். இப்போ ஆஸ்க்டு நீங்கள் வந்தது அப்படின்னா ஆஸ்க்டுன்றது ஆஸ்க்டாகவே தான் மாறும். ஆனால் வந்து கன்ஜெக்ஷன் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தட்டு வராது. அதுக்கு பதிலாக அந்த கொஷின் வேர்டே வந்து கன்ஜெக்ஷனாக வரும். ஆனா எஸ் ஆர் நோ டைப் கொஷினா மட்டும் இருந்ததுன்னா இஃப் ஆர் வெதருங்கிறது கன்ஜெக்ஷனா வரும். சரி, அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளியரா பார்க்கலாம். இந்த கொஷின்ல பாருங்க, வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ த ஹெட் மாஸ்டர் ஆஸ்க்ட் தி பாய். ஓகே, இங்க வந்து யார் வந்து ஸ்பீக்கர்? ஹெட் மாஸ்டர் தான் ஸ்பீக்கர். த பாய் அப்படின்றவ தான் வந்து லிசனர். கரெக்டா? த பாய் அப்படின்றது லிசனர். ஆஸ்க்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்க கேட்டிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. சரி, த ஹெட் மாஸ்டர் ஆஸ்க்டு வந்தா அப்படியே வந்துடணும். த ஹெட்மாஸ்டர் ஆஸ்க்டு தி பாய். இங்கே கன்ஜெக்ஷன் சொன்னேன், அகெயின் கன்ஜெக்ஷனை பற்றி சொன்னோமா. ஆஸ்க்டு வந்தால் கன்ஜெக்ஷன் தட்டுலாம் வராது, கொஷின் வேர்டே தான் வந்து கன்ஜெக்ஷனாக வரும். த ஹெட்மாஸ்டர் ஆஸ்க்டு த பாய் வாட்ன்றது தான் இங்கே கன்ஜெக்ஷனே. இப்போ வாட், த ஹெட்மாஸ்டர் ஆஸ்க்டு த பாய் வாட். இங்கே முதல்ல இப்போ தமிழ் மீனிங் நம்ம கொண்டு வர பார்ப்போம். வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ த ஹெட்மாஸ்டர் ஆஸ்க்டு த பாய். என்ன சொல்றாரு? நான் உனக்கு என்ன பண்ணணும் அப்படின்ட்டு ஹெட் மாஸ்டர் வந்து அந்த பாயை வந்து கேட்குறாரு. இதை இப்போ இன்டைரக்டா சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லணும்? த ஹெட் மாஸ்டர் ஆஸ்க்டு த பாய். ஹெட் மாஸ்டர் வந்து அந்த பாய்கிட்ட கேட்டாரு, அவரு என்ன பண்ணணும்னு கேட்டாரு. அவனுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அவனுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டாரு. அதானே வருது. அப்போ நம்ம திரும்பவும் அகெயின் கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதக்கூடாது. த ஹெட் மாஸ்டர் ஆஸ்க்டு த பாய் வாட் he could do for him. கரெக்டா? அவனுக்கு என்ன பண்ணணும், அவர் கேட்டாரு. அவனுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. வாட் he could do for him. ஓகே, இங்க வந்து நீங்க உடனே நீங்க யோசிக்க கூடாது, டூங்கிறது டிட்டா மாறும் அப்படின்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இங்க நம்ம என்ன பண்ணிட்டோம், கேன்ன்ற வர்பை வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், கேனுன்ற மாடல் வர்பை வந்து குட்டுன்னு நம்ம மாத்திட்டோம். அப்ப கேன் குட்டா மாறிடுச்சு, மைட்டா மாறிடுச்சு, வில் உட்டா மாறிடுச்சு. அப்படின்னா பக்கத்துல இருக்கிறத நம்ம மாத்தணும்னு அவசியம் இல்லை, அதை அப்படியே வச்சுக்கலாம். ஓகேங்களா? த ஹெட் மாஸ்டர் ஆஸ்க்ட் த பாய் வாட் ஹீ குட் டூ ஃபார் ஹிம். அதுதான் கரெக்ட். சரியா? அடுத்தது பாருங்க, த டீச்சர் செட் டு த ஸ்டூடெண்ட்ஸ் வேர் டு யூ வாண்ட் டு கோ. டீச்சர் வந்து என்ன கேட்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட, வேர் டு யூ வாண்ட் டு கோ, நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸை கேட்குறாங்க. இதை வந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்றணும்னா என்ன சொல்லுவோம்? டீச்சர் வந்து பசங்கள்கிட்ட கேட்டாங்களாம், அவங்க எங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்களாம் அப்படின்னு இதை சொல்லுவோம். ஓகே, த டீச்சர், இங்க இது கொஷின் மார்க். இது ஆக்சுவலா வேர் டு யூ வாண்ட் டு கோ அப்படின்றது கொஷின் மார்க். அப்ப இந்த கொஷின் மார்க்ல இருக்கிறதுனாலயே இது வந்து இன்ட்ராகேட்டிவ் டைப் அப்படின்றது நம்ம கண்டுபிடிக்க முடியுது. அப்ப செட்டுன்றது செட்டுவாவே வரக்கூடாது, டோல்டாவும் மாறக்கூடாது. நார்மலான ஸ்டேட்மெண்ட்டுக்கு தான் அது வந்து செட்டு, டோல்டு, செட்டு, சே அது மாதிரிலாம் மாறலாம். இது கொஷின் டைப் அப்படின்றதுனால த டீச்சர் ஆஸ்க்ட் தி ஸ்டூடெண்ட்ஸ் தான் மாறணும். த டீச்சர் ஆஸ்க்ட் தி ஸ்டூடெண்ட்ஸ் வேர் தே, வேர் போட்டேன், யூ அப்படின்றது இங்க யாரை மென்ஷன் பண்ணுது? ஸ்டூடெண்ட்ஸ். அப்ப எப்படி சொல்லுவோம்? அவங்க டீச்சர் வந்து டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டாங்களாம், அவங்கள வந்து எங்க போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வேர் தே வாண்ட்ங்கிறது ப்ரெசன்ட்ல இருக்கு, வாண்டட்னு பாஸ்ட் டென்ஸ்ல மாத்தணும். அதை வேர் தே வாண்டட் டு கோ அப்படின்னு மாத்தி எழுதணும். சரிங்களா? அடுத்தது பாருங்க, த டாக்டர் ஆஸ்க் தி பேஷண்ட் டு யூ ஸ்மோக். சரி, இப்ப இது இன்ட்ராக்டிவ் டைப் தான் அப்படின்றது தெரியுது நல்லாவே. டு யூ ஸ்மோக் அப்படின்றது வந்து நார்மலான கொஷின் டைப்பா இல்லை எஸ் ஆர் நோ டைப் கொஷினா அப்படின்றத பார்க்கணும். டு யூ ஸ்மோக் அப்படின்னு கேட்டா எஸ் ஆர் நோ அப்படின்ற ரெண்டு விதமான ஆன்சர் சொல்ல முடியும்ல. அப்ப நம்ம கன்ஜெக்ஷன் என்ன பண்ணணுன்றத நம்ம முடிவு பண்ணிக்கணும். நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், கன்ஜெக்ஷன் கொஷின் வேர்டு வந்தது, கொஷின் நார்மலான கொஷினா இருந்ததுன்னா கொஷின் வேர்டே கன்ஜெக்ஷனா வரும். நம்ம போன கேசஸ்லாம் பார்த்தோம், வாட் அப்படியே போட்டுக்கிட்டோம், வேர் அப்படியே போட்டுக்கிட்டோம். ஆனா எஸ்ஆர் நோ டைப் வந்ததுன்னா இஃப் ஆர் வெதருங்கிறத தான் வந்து நம்ம கன்ஜெக்ஷனா யூஸ் பண்ணிக்கணும். அப்ப இங்க எப்படி மாறுதுன்னு பாருங்களேன். த டாக்டர்
asked the patient, the doctor asked the patient, that இங்க போடக்கூடாது, ஏன்னா asked நம்ம வந்திருக்கிறதுனால the doctor asked the patient whether, இந்த யூங்கிறது யாரை குறிக்குது, பேஷண்ட்டை குறிக்குது. நம்ம பொதுவா டு யூ ஸ்மோக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொதுவா மேல் தான் நம்ம கேட்போம். அப்ப யூங்கிறது இங்க ஷீயா மாற வாய்ப்பில்லை, ஹீயா தான் மாறும். வெதர் ஹீ ஸ்மோக்டு வர்பினாவா மாறணும், பாஸ்டன்ஸா மாறணும். அதனால வெதர் ஹீ ஸ்மோக்டு. ஓகே, தயவு செஞ்சு இந்த ரூல்ஸ் எல்லாம் திரும்ப நல்லா வந்து மைண்ட்ல ஏத்திக்கிட்டு வந்து பாருங்க, அப்பதான் புரியும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். குரு said, is there anyone to fight with me? I will finish you. குரு சொல்றான், யாராவது என்கிட்ட சண்டை போடுறதுக்கு ரெடியா இருக்கீங்களா, நான் உங்க கதையை முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஓகேவா, இப்ப இதை வந்து இன்டைரக்டா சொல்லணும்னா எப்படி சொல்லுவோம், குரு வந்து கேட்டானா அங்க எவனாவது வந்து அவன்கிட்ட சண்டை போடுறதுக்கு ரெடியா இருக்கானா அப்படின்னு கேட்டுட்டு, அப்படி ரெடியா இருந்தா அவங்க கதையை முடிச்சிருவேன்னு சொன்னானா அப்படின்னு நம்ம வந்து இன்டைரக்ட் ஸ்பீச்ல சொல்லுவோம். சரி, எப்படி மாறுதுன்னு பார்ப்போம். குரு, is there anyone to fight with me, I will finish you அப்படின்றது வந்து என்ன மாதிரியான கொஷின் டைப்னு பார்க்கணும். is there, யாராவது ரெடியா இருக்கீங்களா, எஸ் ஆர் நோ அப்படின்னு பதில் இதுக்கு சொல்லலாம். அப்ப இது எஸ் ஆர் நோ டைப் தான். இதுக்கு நம்ம இஃப் ஆர் வெதர் ரெண்டுத்துல ஏதாவது ஒரு கன்ஜெக்ஷனை நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். ஓகே, அதே சமயம் இது கொஷின் டைப் அப்படின்றதுனால செட்டுங்கிறது ஆஸ்க்டா மாறணும். குரு ஆஸ்க்டு இஃப் தேர், ஈஸ்ங்கிறது என்னவா மாறணும், வாஸ். இஃப் தேர் வாஸ் எனி ஒன் டு ஃபைட் வித் மீங்கிறது யாரை குறிக்குது, அகெயின் குருவை குறிக்குது. அப்போ ஹிம்னு மாறணும். டு ஃபைட் வித் ஹிம் அண்ட் ஆடட் தட். ஆடட் தட் அப்படின்றது எதுக்காக இங்க யூஸ் பண்றோம்னா, இங்க ரெண்டு கொஷின் வருது, ரெண்டு விதமான ஸ்டேட்மெண்ட் இங்க வருது. இஸ் தேர் எனி ஒன் டு ஃபைட் வித் மீ, ஐ வில் ஃபினிஷ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இது சொல்றதுனால இந்த ஆடட் தட் போடணும் அப்படின்றத ஞாபகம் மட்டும் வச்சுக்கோங்க. ஓகேவா, அண்ட் ஆடட் தட் he would, ஏன்னா ஐங்கிறது அகெயின் குருவை குறிக்குது, இப்ப ஹீன்னு வரணும். he would, வில்லுங்கிறது would, finish them. இந்த யூ யாரை குறிக்குது, ஐ வில் ஃபினிஷ் யூ, நான் உங்களை வந்து உங்க கதையை முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களை அப்படின்னு சொல்லிட்டு யாரையுமே அங்க மென்ஷன் பண்ணல, யாரோ ஒருத்தவங்களை பொதுவா மென்ஷன் பண்றதுனால அவங்கள முடிச்சிருவேன்னு சொன்னானா அப்படின்ட்டு தெம்முன்ட்டு மாறுது. புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா. நாகராஜ் said to his father, would you allow me to go on an excursion to Kerala? கேரளாவுக்கு போக என்ன அலோவ் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நாகராஜ் வந்து அவனோட அப்பாட்ட வந்து கேட்குறான். சரியா, அப்ப நாகராஜ் இது வந்து ஒரு கொஷின் டைப். would you allow me, அப்போ would you allow me அப்படின்னா இது எஸ் ஆர் நோ டைப்பா இல்லைன்னா வந்து நார்மலான கொஷின் டைப்பா? இப்போ இது எஸ் ஆர் நோ டைப் தான் கண்டிப்பா. எஸ் ஆர் நோ ஏதோ ஒன்று ஃபாதர் வந்து சொல்ல போறாரு. அப்ப நான் என்ன கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணணும், இஃப் ஆர் வெதர் யூஸ் பண்ணணும். ஓகேவா, இப்ப நாகராஜ் இது கொஷின் டைப்ன்றதுனால ஆஸ்க்டு. நாகராஜ் ஆஸ்க்டு ஹிஸ் ஃபாதர் இஃப் ஹி would you அப்படின்றது இங்க யாரை மென்ஷன் பண்ணது, ஹிஸ் ஃபாதரை மென்ஷன் பண்ணுது. இஃப் ஹி would allow, மீன்றது யாரை குறிக்குது, நாகராஜ். he would allow him to go on an excursion to Kerala. ஓகே, அவ்வளோதாம்மா. இது வந்து அடுத்த டைப்பு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.